Happy evening to all of you. நேத்து குரூப் 2A ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நேத்து குரூப் 2A ரிசல்ட்ஸ் அரௌண்ட் 10 o'clock டிஎன்பிசி பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதிலிருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ரிசல்ட்ஸ் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபோன் கால்ஸ், வாட்ஸ்அப், டெக்ஸ்ட் பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ இன் பிட்வீன் தட் செஷன் குரூப் 2A நம்மளோட குரூப் 2A ரிசல்ட் செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு செஷனும் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். ஸோ இமீடியட்டா அந்த சக்ஸஸ் அந்த ஹாப்பினஸ் செலிப்ரேட் பண்ணணும்னு. ஸோ கிட்டத்தட்ட ஆஃப்டர் 2 years இது வந்து சிக்ஷாவோட மச் அவைட்டட் ரிசல்ட்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே. அண்ட் இப்போ வரைக்கும் 40+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபார்மா சர்வீஸ்க்கு போறக்காக கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்க ரேங்க் பேஸ் பண்ணி 40 ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டா they'll get into சர்வீஸ். இன்னொரு 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்டர்ல இருக்காங்க. கம்யூனல் ரேங்க் அண்ட் ஓவரால் ரேங்க் 12 to 13 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் 50% சான்சஸ் இருக்கு. ஸோ டெஃபினட்டா 50 ஸ்டூடெண்ட்ஸ் are going to get into சர்வீஸ் in group 2A. ஆல்ரெடி குரூப் 2 சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்ல 10-11 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி உள்ள போயிட்டாங்க. அண்ட் குரூப் 1 ரிசல்ட்ஸ் டெய்லி ஒரு டாப்பர் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. 6 ஆஃபீஸர்ஸ் குரூப் 1லயும் சர்வீஸ் வாங்கிட்டாங்க. ஸோ இதை செலிப்ரேட் பண்றதுக்காக இந்த குரூப் 2A ரிசல்ட்ஸை ஸ்பெசிஃபிக்காக செலிப்ரேட் பண்றதுக்காக வி ஹாவ் அ செஷன் டுடே. இது வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு ரிசல்ட்னு சொல்லலாம். ஏன் இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா மெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் குரூப் 2ல இருந்துச்சு. ஸோ குரூப் 2ல மெயின்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய திங் என்னன்னா மெயின்ஸுக்கு பர்சனலைஸ்டு கோச்சிங் கொடுக்கவே முடியாது. மெயின்ஸுக்கு ஜென்ரலா கோச்சிங் கொடுக்க முடியும், யார் யார் நல்லா எழுதுறாங்களோ பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மித்து இருந்துச்சு. அண்ட் ரெண்டாவது மெயின்ஸை ஆன்லைன் ப்ரோக்ராமா நடத்தவே முடியாதுன்னு ஒரு மித்து இருந்துச்சு. இந்த ரெண்டு மித்தையும் அது மித் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு இந்த ரிசல்ட். ஸோ we've டெஃபினெட்லி என்ன சொல்றது broken all that myth, அந்த ரூமர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டோம். மெயின்ஸுக்கு பர்சனலைஸ் கோச்சிங் கொடுத்து ஆஃபீஸஸை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு சிக்ஷா ப்ரூவ் பண்ணியிருக்கு. அண்ட் ரெண்டாவது மெயின்ஸ்க்கு வந்து ஆன்லைன்ல மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் நடத்த முடியாது, மெயின்ஸ் ஆன்லைன்ல கரெக்ஷன் பண்ண முடியாது, மெயின்ஸ் ஆன்லைன்ல படிச்சா பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன எல்லாத்துக்கும் இன்னைக்கு ரிசல்ட்ஸ் தான் பதில். ஸோ வி ஸ்டாண்ட் வெரி ப்ரவுட், வெரி டால், அட் த சேம் டைம் ரொம்ப ஹம்பிள்டாகவும் ஃபீல் பண்றோம். we were able to do this with the support of our students. நாங்க மட்டும் இதை பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ எங்க ஸ்டூடெண்ட்ஸோட எஃபர்ட், நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரஸ்ட், நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பாசிட்டிவ் வைப் எல்லாம் சேர்ந்து டுடே வி ஸ்டாண்ட் வித் திஸ் ரிசல்ட். அண்ட் மெயின்ஸுக்கு எக்ஸ்டென்சிவா கிளாஸஸ் 120+ கிளாஸஸ் ப்ரிலிம்ஸோட ஜாஸ்தியா இன் டீடைல் கிளாஸஸ் எடுத்து மெயின்ஸுக்கு பர்சனலைஸ்டு ப்ரோக்ராம் கோச்சிங் கொடுத்து ஆன்லைன்ல கிளாஸஸ் டெஸ்ட் நடத்தி டுடே வி ஹாவ் திஸ் ரிசல்ட். அப்படிங்கும் போது ஐ திங்க் இட் ரிக்வயர்ஸ் ஆர் இட் டிசர்வ்ஸ் அ டே ஆஃப் செலிப்ரேஷன். ஸோ இன்னைக்கு அந்த டே ஆஃப் செலிப்ரேஷனா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஐம் வெரி ஹாப்பி. இன்னைக்கு ஆக்சுவலா I want to dedicate this day for celebration. But என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா we have 40+ students who have cleared group 2A. ஸோ எல்லாத்தையும் ஒரே நாளில் செஷனாக நம்ம வைக்க முடியாது. ஸோ இது எவ்வளோ பெரிய சந்தோஷம்னு சொல்லவே முடியல, அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கு. இந்த சக்ஸஸ் செஷனே ஒரு 4-5 நாள் 3-4 நாள் போகும்னு நினைக்கிறேன். ஐ தாட் ஆஃப் ஸ்பிளிட்டிங் 5 to 6 people per day. ஒரு நாளைக்கு 6 பேர் அப்படி ஸ்பிளிட் பண்ணி அவங்க ஜேர்னி மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கணும்னு. ஸோ இன்னைக்கு மட்டும் we are starting the session. இன்னைக்கு ஒரு 5 to 6 ஸ்டூடெண்ட் டர்ன்ட் ஆஃபீஸர்ஸ் பேசுவாங்க. நேற்று நைட் 10 மணிலேருந்து அவங்க எல்லாம் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக போறாங்க. ஸோ அவங்க இன்னைக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிள்ளையார் சொல்லி போட்டு. அண்ட் இட் வில் கோ ஆன் ஃபார் அ வீக்குன்னு தான் நினைக்கிறேன். So I'm so humble, so grateful, so overwhelming the results are. And we have finally achieved what we worked for அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம இதுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே. ஸோ 2024 touchwood is really amazing for சிக்ஷா. வந்த எல்லா ரிசல்ட்டுமே சூப்பர் டூப்பர் ரிசல்ட். ஸோ அது அப்படியே போய்கிட்டே இருக்கு. நம்ம டாப்பர் சீரீஸும் நம்ம போஸ்டர்ஸும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இது ஒரு பெரிய திருவிழா மாதிரி போயிட்டு இருக்கு. 2024 ஜான்வரிலேருந்து இப்போ ஏப்ரல் வரைக்கும். ஐ விஷ் ஒன்லி திஸ் கண்டினியூஸ் ஃபார் எவர். ஸோ டுடே வி மார்க் தட் செலிப்ரேஷன். அண்ட் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஐ எம் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் சிக்ஷா, ஆன் பிஹாஃப் ஆஃப் டீம் சிக்ஷா பை ஸ்வாதிகா, ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் சிக்ஷா, நான் வந்து கிளியர் பண்ண 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஐ கன்வே மை பெஸ்ட் 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 ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ்.
எஸ், உங்க ஹார்ட் ஒர்க், உங்க எஃபர்ட்ஸ், நீங்க ஒரு நாளும் கஷ்டப்பட்டு படிச்சது, இஷ்டப்பட்டு படிச்சது, அது எல்லாத்தோட ரிசல்ட் தான் இன்னைக்கு. ஸோ டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் a celebration. பிளஸ் அந்த 12 to 13 பீப்புள் ஹூ ஆர் இன் த பார்டர் நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஜென்ரல் கோட்டா இருக்கு, பிஎஸ்டிஎம் இருக்கு. ஸோ இன்னுமே அது வந்து கன்ஃபார்ம் ஆகல. So it's my honor to acknowledge all the students who have cleared super results இது absolutely stunning. So thank you for giving us this results அப்படின்னு தான் சொல்லணும். It's my duty to thank all of you for trusting Shiksha. And in the results வந்து லைக் என்ன சொல்றது, அவ்வளோ பேர் கிளியர் பண்ணியிருக்கறனால டூ ஓவர்வெல்மிங் டு செலிப்ரேட்னு கூட சொல்லலாம் ஆன் தி அதர் சைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. பட் கிளியர் பண்ண ஒருத்தரும் அவங்க ஜேர்னி ஷேர் பண்ணும் போது தான் இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேஷன். இந்த 40 ஆஃபீஸர்ஸ் வில் பிகம் 400 ஆஃபீஸர்ஸ் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம். இந்த 40 பேரோட ஜேர்னியில ஒரு ஜேர்னிக்கு minimum 10 people inspire ஆவாங்க டெஃபினட்டா. ஸோ it's going to become 40 into 400 or 4,000. I think இது அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆகும். அண்ட் தேங்க்யூ அகேன். எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் வேர்ட்ஸ். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி செலிப்ரேஷன். குரூப் 2A அப்படிங்கிறது இட்ஸ் மச் அவைட்டட், மச் ஒர்க் ஃபார் ரிசல்ட் தான். ஸோ அப்படியே போனோம், ஒரு இங்கி பிங்கி பாங்கி போட்டுட்டு வந்தோம், ரிசல்ட் வந்துருச்சு அப்படி கிடையாது. கஷ்டப்பட்டு ப்ரிலிம்ஸ் படிச்சு, அதுக்கப்புறம் மெயின்ஸ் படிச்சு எழுதி இன்னைக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அப்படிங்கறதுனால ஒரு நாள் நம்ம செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். பட் ஃபார்ச்சுனேட்லி நம்மளால ஒரு நாள்ல முடிக்க முடியாத அளவுக்கு நம்ம கிட்ட ரிசல்ட் இருக்கு. ஸோ 4-5 நாள் செலிப்ரேஷன் போக போகுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. யா, ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சிக்ஷாவோட செலிப்ரேஷன்ல. ஆல் ஆஃப் யூ ஆர் பிக் பார்ட். ஸோ உங்களோட இந்த செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுல வெரி ஹாப்பி. ஸோ இன்னைக்கு ஆஸ் பர் ஆஃபீஸர்ஸோட அவைலபிலிட்டி பொறுத்து ஒரு 6-7 பேர்த்த நான் இன்னைக்கு பேச சொல்லியிருக்கேன். இன்னையெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட அவைலபிலிட்டி இல்லை, ஆஃபீஸர்ஸோட அவைலபிலிட்டி. ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல்லாக குரூப் 1 சீரீஸ் போச்சு. பாஸ் பண்ணவங்க எல்லாம் வந்திருந்தாங்க, பேசினாங்க. இப்போ குரூப் 2 ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நிஜமாவுமே ரொம்ப ஓவர்வெல்மிங் தான் இருக்கு. ஸோ ஐ திங்க் சுந்தரேஸ்வரி வில் ஸ்டார்ட் வித். ஸோ பிகாஸ் ஷி ஹேஸ் சம் ஒர்க் டு டூ ஆஃப்டர் 7:30. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஷி ஹேஸ் டு லீவ் த செஷன் ஆஃப்டர் சம் டைம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் சுந்தரேஸ்வரி. சுந்தரேஸ்வரி, are you there? Ma'am, I'm here only, ma'am. Okay. Good. 1 second. So சுந்தரேஸ்வரி அவங்க வந்து ரேங்க் 794 வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு 8 lakh பீப்புள் எழுதின எக்ஸாம்ல தமிழ்நாடு லெவல்ல 794வது ரேங்க் அப்படிங்கிறது அப்சல்யூட்லி கமெண்டபிள். இன்னும் 73 ரேங்க் கூட நம்ம ஸ்டூடெண்ட் தான், 200 ரேங்க் நம்ம ஸ்டூடெண்ட், 150 ரேங்க் நம்ம ஸ்டூடெண்ட். அவங்க எல்லாம் அடுத்தடுத்த நாள் பேசுவாங்க. ஸோ 73, 52ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ we are going to definitely talk to all of them. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுமே வாட் ஐ வாண்ட் யூ டு ஷேர் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நீங்க ஒருத்தரும் உங்களோட ஸ்பீச்ல ஒரு 100 ஆஃபீஸர்ஸ் சிக்ஷால கிரியேட் பண்ண போறீங்க. நீங்க பேசுற ஒரு விஷயம் கண்டிப்பா ஒருத்தரோட சிங்க் ஆகும். ஸோ கண்டிப்பா இட் வில் turn into so many officers in the upcoming group 1, group 2. அடுத்து ரொம்ப நாள் கூட வெயிட் பண்ண வேண்டாம், அடுத்த வர எக்ஸாம்லயே நம்ம அந்த ரிசல்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ நீங்க எல்லா ஆஃபீஸர்ஸுமே பேசும்போது நீங்க எங்கிருந்து படிச்சீங்க, எப்படி படிச்சீங்க, how did you join Shiksha, how was your experience in Shiksha provided மெயினா ஆன்லைன்ல, உங்க மெயின்ஸ் ப்ராக்டிஸ் எப்படி இருந்துச்சு, மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சு, அண்ட் நீங்க whenever you are down what motivated you, இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் சிக்ஷால எப்படி படிச்சீங்க, மெயின்ஸ் எப்படி படிச்சீங்க, இன்னைக்கு ஆஸ் அ ஆஃபீஸர் how do you feel, எல்லாமே ஷேர் பண்ணும் போது தான் உங்களோட ஒரு விஷயமும் ஒருத்தருக்கு இட் இக்னைட் சம்படி அப்படிங்கிறத நான் 100% நம்புறேன். ஸோ இது கிளாஸோட இது நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சிடர் பண்றேன். ஒரு கிளாஸ் அப்படின்னா நீங்க மிஸ் பண்ணா ரெக்கார்டிங் கேட்டுக்கலாம், அது நீங்க கிளாஸ் கவனிக்கலன்னா கூட புக்ல படிச்சு அந்த கான்செப்ட் முடிச்சுட்டு போயிடலாம். பட் இது ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒருத்தரும் 2.5 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை உங்களோட ஷேர் பண்ணிக்க போறாங்க. ஸோ 10 பேர்த்தோட 2.5 வருஷம் வாழ்க்கை அப்படின்னா how many years, 25 years நம்மளால போய் வாழ்ந்து அதை அனுபவிச்சு அது என்னன்னு பார்க்க முடியாது. பட் ஒருத்தரோட 2.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும் போது அந்த 2.5 வருஷம் உங்களோட 2.5 வருஷத்தை குறைச்சு அடுத்த வருஷமே நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிளாஸோட இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சிக்ஷால வந்து
இட்ஸ் ஆல்வேஸ் ரிமார்க்கபிள் வென் ஸ்டூடெண்ட் அண்ட் ஆஃபீஸர்ஸ் பேசும்போது எங்கேயுமே அவ்வளோ ராவா ஹானஸ்டா ட்ரூவா ஓப்பனா யாருமே சக்சஸ் ஆனதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. சிக்ஷால மட்டும்தான் ரொம்ப எமோஷ்னலா ரொம்ப ஆனஸ்டா ரொம்ப ராவா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2.5 வருஷம் ஒரு ஒரு ஆஃபீஸரோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கேட்கும் போது ஒரு 10 கிளாஸ் 20 கிளாஸ் ஒரு சப்ஜெக்டோட ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவங்க பேசுறதுல உங்களுக்கு இன்சைட்ஸ் கிடைக்கும். ஸோ ஐம் ட்ரூலி ஓவர்வெல்ம்ட். இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்றோம் அண்ட் வித் சுந்தரேஸ்வரி. ஸோ எல்லாருமே ஃப்ரம் பேசிக்ஸ் நீங்க ஷேர் பண்ணும்போது உங்க வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தர் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க ஊர் சொல்லும் போது அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். அவங்க எப்படி நீங்க எப்படி ப்ரிலிம்ஸ் படிச்சீங்க மெயின்ஸ் படிச்சீங்க சிக்ஷால நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க அதெல்லாம் சொல்லும் போது இட் வில் கனெக்ட் வித் சம்படி. ஸோ வித் தட் ஐ வெல்கம் சுந்தரேஸ்வரி. Very, very, very hearty congratulations and you are a great success today. I'm so happy. நீங்க it's yours சுந்தரேஸ்வரி, நீங்க பேசுங்க. Thank you so much, ma'am. Good evening, ma'am. Good evening to all. I think என்னோட கிளாஸஸ் மெயின்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு பிஎம்ஸ்ல வந்து ஸ்பெஷல் மாடியூல்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் சிக்ஷால ஒரு ஜூம் மீட்ல மறுபடியும் நான் மீட் ஆகுறேன் மேம். அதுவே எனக்கு டைம் கிடைச்சது ரொம்ப பெருசா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் தாண்டி வர்றது ரொம்ப டிஃபிகல்ட் தான் மேம். பிகினிங் அப்படின்னா ஆக்சுவலி நான் வந்து பிஎஸ்சி நர்சிங், என்னோட என்டையர் ஃபீல்டே வேற. எனக்கு அதாவது சோசியல், ஜியாகிரபி, ஹிஸ்டரி எல்லாமே வந்து 10th முடிஞ்சிருச்சு மேம். எனக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. பட் ஒரு ஒரு கோவிட் டைம்ல என்னோட கிளாஸ்மேட் வந்து நம்மளுக்கு வந்து பெர்மனன்ட் பண்ணவே இல்லை நம்ம போஸ்டிங்க. நம்ம ஏன் வந்து நர்சிங் போஸ்ட் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும், நம்ம ப்ரொஃபஷனலிஸ்ட், நம்ம வந்து ஏன் வந்து ஜென்ரல் குரூப் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்றது இல்லை, நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்பார்க் போட்டதுதான். அதுக்கப்புறம் ஏன் நம்ம பண்ணலாமே அப்படின்னு சும்மா ஜாயின் பண்ணேன். ப்ரிலிம்ஸ்ன்னு வந்து இன்னொரு இன்ஸ்டியூட்ல நான் ஜாயின் பண்ணி அது எனக்கு புரியவே இல்லை மேம். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா குவிட் பண்ணிட்டேன். படிப்பேன், படிச்சுட்டு போவேன், ஒரு பர்டிகுலர் போர்ஷன் தருவாங்க, என்னோட ஒர்க் பிஸில எப்படியோ டைம் செட் பண்ணி அதை நான் படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு நான் ரெடி ஆகி போவேன். பட் அந்த ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணும்போது எப்படியோ எனக்கு சரியா பண்ண மாட்டேன். ஏதோ மறந்துடுவேன், இல்லை அப்படி இல்லைன்னா மாத்தி பண்ணிடுவேன், ஒழுங்கா ஷேட் பண்ண மாட்டேன். கொஸ்டின்ல வந்து விச் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்டிருப்பாங்க, நான் எது கரெக்டா ஒரு ஆன்சர் பண்ணிட்டு வந்திருப்பேன். அந்த மாதிரி நிறைய பண்ணிடும், எனக்கு மார்க்கே வராது. அப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கே கால் பண்ணி சொல்லிட்டேன், நான் வந்து வாழ்க்கையே இல்லை போல, சும்மா ஒரு புஸ்தகமா நான் போய் போட்டேன் போல, நீ சொன்னதை கேட்டு இது எனக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் நான். சொல்லிட்டு அதை நான் குவிட் பண்ணலான்ற பிளானுக்கு போயிட்டேன். அப்புறமா வந்துட்டு என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும், நீ ஏன் அப்படி ஒரு டிசைட் பண்ற, நீ ஃபைனல் எக்ஸாமா எழுதுன, ட்ரை பண்ணு, இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப என்னைய வந்து அதை கண்டினியூ பண்ண வச்சாங்க. அப்புறம் கோவிட் மேம், அந்த டைம்ல வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, அதே இன்ஸ்டியூட்ல எப்படியும் மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் ஆகி ஆன்லைன்ல இன்ஸ்டால வந்து நாங்களா வந்து குரூப்பா ஃபார்ம் பண்ணி கிளாஸஸ் போட்டு ஒவ்வொருத்தர் ரெஃபர் பண்ணி அதை எடுத்து அந்த மாதிரி போச்சு. அதுல ஒரு நீங்களும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொல்லி எப்படின்னா என்னோட டியூட்டி. நீங்க லாஸ்டா என்ன சொன்னீங்கன்னு கேட்கல, நீங்க மியூட் ஆயிட்டீங்க. சாரி மேம். இல்ல அந்த அந்த இன்ஸ்டால நாங்க படிக்கும் போது மேம், அதுல இருந்து எங்களுக்கு ஒரு ஒரு அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு பொண்ணு மட்டும் எனக்கு பர்சனலா கால் பண்ணி, நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, நாங்களும் நீங்களும் சேர்ந்து படிக்கலாம், நம்ம கம்பைன் ஸ்டடி பண்ணா கண்டிப்பா வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஷி ஆஸ்க்ட். நான் வந்து அப்ப கூட இது செட் ஆகுமா அப்படிலாம் யோசிச்சேன் மேம். பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட நேட்டிவ் வந்து தேனி, பட் அவங்க ஃபேமிலியே வந்து என் கூட அவங்க கம்பைன் ஸ்டடி பண்ணணுங்கிறதுக்காக அங்க இருந்து ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணி மதுரைக்கு வந்தாங்க. மதுரையில வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல இருந்தாங்க, அவங்களுக்கு ஓன் ஹவுஸ்ல இருந்து இங்க ரெண்டல் ஹவுஸ்ல வந்து இருந்தாங்க. அவங்க அம்மா அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒர்க் முடிச்சுட்டு நான் நைட் 8 or 9க்கு அவங்க வீட்டுக்கு போவேன், நைட் ஸ்டடி தான் பண்ணுவோம் 2 பேரும். எங்க வீட்டுல நான் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. 1 hour ஒன்ஸ் வந்து எங்களுக்கு ஏதாவது டயர்ட் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க, ஸ்நாக்ஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னொன்னு, அவங்க கூட நான் படிச்ச அந்த கம்பைன் ஸ்டடியில பிளஸ் என்னன்னா, நம்ம எல்லாருமே படிப்போம், என்ன இன்ட்ரெஸ்டடா படிச்சாலும் ஒரு டைம்ல நம்ம வெக்ஸ் ஆயிடுவோம், இது பிடிக்கல நமக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்படி நான் வெக்ஸ் ஆவேன்ல, அந்த எந்த இடத்துல நான் வெக்ஸ் ஆகுறேனோ இது நம்ம அப்புறமா பாத்துக்கலாம், நான் எந்த டாபிக்கை நான் ஹோல்டு பண்றேனோ
அந்த டாபிக் தான் அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, நோ இத நான் இப்ப முடிச்சிடுறேன் அப்படின்னு அவங்க அதை ரீட் பண்ணுவாங்க. அதுல அவங்க இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க. அதுல அவங்க ஷார்ட் கட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. எப்படியோ அதை முடிச்சாதான் என்ன அவங்க விடுவாங்க. சோ அந்த ஒரு பேர் அந்த அவங்க இல்லைன்னா நான் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ப்ரிப்பேரே பண்ணிருக்க மாட்டேன் மேம். சீரியஸா பண்ணிருக்க மாட்டேன். என்ன நாங்க பிளான் பண்ணாலும் எனக்கு உடம்பே சரியில்லைன்னா கூட, நான் சிக்கானா கூட அவங்க வந்து எக்ஸ்கியூஸே கொடுக்க மாட்டாங்க. என்னோட பிரின்சிபலா இருந்தா கூட ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் எக்ஸ்கியூஸ் கொடுத்துருப்பாங்க போல. பட் என்னோட ஃப்ரெண்ட் வந்து தரமாட்டாங்க. இல்ல இல்ல நம்ம வந்து படிச்சிடணும், 2 யூனிட் எடுத்த இடத்துல 1 யூனிட்டாவது நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் பேட்சை கரெக்டா ஃபாலோ பண்ணிருவோம் 2 பேரும். அது ஒரு நல்ல மியூச்சுவலா போச்சு மேம். பட் அந்த அந்த டிராவலிங் வந்து எங்களுக்கு ப்ரிலிம்ஸோட வந்து அன்பார்ச்சுனேட்டா வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு ஒரு சுச்சுவேஷன்ல. சோ ப்ரிலிம்ஸ் எப்படியோ கிளியர், அது வந்து ஒரு நம்ம அடுத்த ஸ்டேஜ் போயிடலாங்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. கண்மூடித்தனமா மெயின்ஸ் வந்து எந்த இன்ஸ்டியூட்ல எடுப்பாங்க, இல்ல அது எப்படி இருக்கும் எதுவுமே உண்மையை சொல்ல போனா எனக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே புதுசு மேம். இப்போ வரைக்கும் எனக்கு வந்து என்ன சொல்றது, குரூப் 4க்கு இதான் போர்ஷன், குரூப் 1க்கு இதான் போர்ஷன், நான் ப்ரிலிம்ஸ் எழுதுற வரைக்கும் எனக்கு தெரியாது மேம். ஏதோ இதெல்லாம் சிலபஸ் இருக்கு, குரூப் 2க்கு இதை நான் படிக்கிறேன் அவ்வளவுதான். அதே சிலபஸ் தான் குரூப் 1க்குன்றது கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் கொஞ்சம் கூட இதே இல்லை மேம். ஏதோ படிச்சேன் அந்த மாதிரிதான் ப்ரிலிம்ஸ்ல. அப்போ மெயின்ஸ் பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. நான் என்ன நினைச்சிட்டேன், நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு அந்த இன்ஸ்டியூட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. சோ அதே மாதிரி வந்து அவங்க சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு கண்மூடித்தனமா போய் அட்மிஷன் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேம், என்னோட மெயின்ஸ்ல என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அவங்க ஒரு மெட்டீரியல் என் கையில கொடுத்தாங்க. நானும் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதினேன். பட் ஆக்சுவலா அந்த மெட்டீரியல் எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா வந்து நம்ம ஓன் ஹின்ஸ் எடுத்தா அது எப்படி இன்னொருத்தருக்கு புரியும், அந்த மாதிரி தான் மெட்டீரியல் இருந்துச்சு. எனக்கு புரியல. அதை எப்படியோ டெவலப் பண்ணி நானே படிச்சு நான் போய் டெஸ்ட் எழுதிட்டேன் மேம். பட் அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம்ல நான் முடிச்சிட்டேன். அந்த பேப்பர் கரெக்ஷன் வருது, அந்த டெஸ்ட் கரெக்ஷன் கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது லிட்டரலா என்னை திட்ட மட்டும் தான் செஞ்சாங்க. நீங்க என்ன வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணீங்க, இது கூட உங்களுக்கு பண்ண தெரியல, நீங்க ப்ரெசென்ட் பண்ணது சரியில்லை, உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் இல்ல, எதுவுமே இல்லை அப்படின்னாங்க. எனக்கு வந்து என்னன்னா, ஓகே அது எனக்கு இல்லைன்னா கூட அதை எப்படி நான் கொண்டு வரணும், என்ன பண்ணணுங்கிறத அவங்க எனக்கு சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் உங்களுக்கு இல்லைன்னு மட்டும் தான் சொன்னாங்க. இப்போ அந்த எக்ஸாமோட ரிவ்யூ முடிச்சுட்டு நான் பஸ் ஸ்டாண்ட்ல போய் வெயிட் பண்றேன் மேம் வீட்டுக்கு போறதுக்கு. அப்போ நான் எங்க வீட்டுல கால் பண்ணி அழுகுறேன் எங்க அம்மாட்ட. நான் வந்து எதுக்குமே லாய்க்கு இல்ல தெரியுமா, நான் வந்து மெயின்ஸ் வந்து எழுதவே இல்லை, வேணும்னா ஒண்ணு பண்றேன். நான் ஆக்சுவலா குரூப் 2ல வந்து என்னோட ஆப்ஷன் வந்து இங்கிலீஷ் மேம், நான் தமிழ் சூஸ் பண்ணல. நான் சொல்றேன் வேணும்னா நான் ஒண்ணு பண்றேன், தமிழ் படிச்சு குரூப் 4 வேணா எழுதுறேன், அது ப்ரிலிம்ஸ் மட்டும்தான், மெயின்ஸ் கிடையாது. இதுல மெயின்ஸ் இருக்கு, என்னால வந்து கண்டிப்பா கோ த்ரூ பண்ண முடியாது, நான் வந்து அதுக்கு ஏபிளே இல்ல போல, கெப்பாசிட்டி எனக்கு இல்ல, நீங்க என்னை நம்புறீங்க வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி அழுதுட்டேன். என் வீட்டுல சொல்றாங்க, நீ எங்கேயாவது விழுந்துடாத, தயவு பண்ணி வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு பத்திரமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் அழுதுட்டே போறேன். டிராவல் வீட்டுக்கு போறதுக்கு ஒரு ½ ஆகும். அழுதுட்டே போறேன், நம்மளால பண்ண முடியாதோ, நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி, பிகாஸ் ப்ரிலிம்ஸ்க்கு நான் படிச்சதே ஒரு 1.5 இயர்ஸ் கிட்ட நாங்க படிச்சிருக்கோம். ரொம்ப மெதுவா கோவிட் டைம்ல எல்லாம் படிச்சது மேம். அதுல அது அப்படியே வேஸ்ட், நம்ம மெயின்ஸ்க்கு நம்ம லாய்க்கு இல்லைன்னு போது அது எல்லாமே வேஸ்டாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே போச்சு மேம். இதுல இந்த இன்பிட்வீன்ல ஹரிணி வந்து எனக்கு ரொம்ப லாஸ்ட்ல என்னோட ஒரு ரொம்ப ஒரு 1 மந்த் தான் எனக்கு பழகிருப்பாங்க எக்ஸாம் ஒட்டி. இப்படி நான் அழுதுட்டு இருக்கும்போது அவங்க என்கிட்ட தற்செயலா வந்து, என்னப்பா நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் வந்து எங்கப்பா நான் வந்து கண்டினியூ பண்ண மாட்டேன் போல, நான் வந்து இதை கிளிக் பண்ணிடலான் இருக்கேன், நான் வந்து குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணலாம், தமிழ் எடுத்து படிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன அவ்வளவு திட்டினாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, உங்களுக்கு வந்து கிடைச்சது வந்து அதோட வேல்யூ தெரியல உங்களுக்கு, நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் என்ன பண்றேன்னு தெரியலப்பா, எங்க கேட்டாலுமே நான் அப்புறம் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் கேட்கவும் ஆரம்பிச்சேன். எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஒரு கிவன் மெட்டீரியல், அதை நீங்க படிக்கணும், படிச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுதணும், நாங்க கரெக்ஷன்ஸ் சொல்லுவோம், அவ்வளவுதான், நீங்க வந்து பாஸ் பண்ணிடலாம். நான் வந்து எப்பயுமே இந்த மகபிங் கேஸ் கிடையவே கிடையாது. எனக்கு ஒரு சென்டென்ஸா இருந்தாலும் ஒரு வேர்டா இருந்தாலும் அது என்னன்னு தெரியணும். அப்புறம் அதுக்கப்புறம் என்னோட ஓன் ஸ்டைல்ல தான் அதை நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு அந்த ப்ரெசன்டேஷன் வராது. அப்போ நான் அதுக்கு லாய்க்கு இல்லைன்னு முடிவாயிடுச்சு மேம். எல்லா இன்ஸ்டியூட்டும் கேட்டேன் மேம். கேட்காத அகாடமி இல்ல, சங்கர்ல இருந்து, வெற்றியில இருந்து, கிங் மேக்கர்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே கேட்டுட்டேன். ஃபீஸுமே வந்து ரொம்ப ஹையா சொல்றாங்க, 70-80 சொல்றாங்க. வெறும் டெஸ்ட் பேட்ச்னா 30-35 சொல்றாங்க. இதெல்லாம் நான் என்னன்னா எங்க வீட்டுல சொல்றாங்க, நீ வேணா ஒரு இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணு, நாங்க வேணா உனக்கு ஏதாவது ஒரு லோன் அரேஞ்ச் பண்ணி தர்றோம், நீ அதை பே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் பே பண்ணணும்னாலும் நான் தான் ஃபேமிலியில பிரெட்வினர். எங்க அப்பா வந்து ஒரு பெட்
நியர்லி ஒரு 8 இயர்ஸா எங்க அப்பா பெட் ரிட்டன்னா 8 இயர்ஸாவே நான் தான் என் ஃபேமிலிக்கு பிரெட் வின்னர். அப்போ நான் அதையும் நான் தான் பார்க்கணும். என்னடா நம்ம என்ன பண்றது, போ அவ்வளவுதான் அப்படின்னு ஆயிடுச்சு. கடைசியா எனக்கு ஹரிணி வந்து, நீங்க ஏன் எங்கேயோ சுத்திட்டு இருக்கீங்க. நான் வந்து ஐ திங்க் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஜியாகிரபி நான் பெருசா தொட்டது இல்லை. அப்போ ஹரிணி வந்து என்ன பண்ணாங்கன்னா, இது இவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மெட்டீரியல், எஸ்பெஷலி இந்த லிக்னைட் அந்த இதெல்லாம் இருக்கும்ல மேம், சோர்சஸ் எல்லாம் இருக்கும்ல, அது வந்து நீங்க ஒரு டேப்லர் காலமா ரொம்ப சிம்பிளிஃபைடா கொடுத்துருப்பீங்க. அதே புக்க போய் பார்த்தோம்னா ரொம்ப வேஸ்டா இருக்கும், தொடவே பிடிக்காது. பட் நீங்க அதை ரொம்ப சிம்பிளிஃபைடா ஒரே டேப்லர் காலம்ல கவர் பண்ணிருப்பீங்க. அத ஹரிணி வந்து எனக்கு இது அவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணு, இது ஈஸியா இருக்குல்ல வாங்க படிப்போம், எனக்கு அதை வந்து படிக்க கொடுத்தாங்க. சோ நீங்க அதெல்லாம் படிச்சீங்கல்ல, அதெல்லாம் வந்து ஸ்வாதிகா மேமோட நோட்ஸ் தான்ப்பா. மெயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, நீங்க நம்பலாம், நீங்க பயப்படவே வேண்டாம் அப்படின்னா. அப்ப கூட நான் கேட்டேன், எப்ப நான் இங்க வந்து பே பண்ணி எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல, அதே மாதிரி இன்னொரு பேமெண்ட் நான் பண்ணி ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நான் வந்து அவ்வளவுதான், எனக்கு லாஸ் பண்றதுக்கு என் கையில மணி கிடையாது அப்படின்னு சொல்றேன். அவங்க சொல்றாங்க, நீங்க ஏன் ஸ்டார்டிங்க்கு முன்னாடியே வந்து இப்படி பேசுறீங்க, நீங்க போங்க அப்படின்னு. மேம்க்கு கால் பண்ணும்போது மேம் தான் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. நான் கேட்டேன், மேம் கிளாஸஸ் இருக்குமா, போர்ஷன் கவர் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். கிளாஸஸ்லாம் போர்ஷன் கவர் பண்ணதான் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் எல்லாம் போட்டாச்சு. கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிக்கும் போதுதான் நான் கொஞ்சம் பெட்டரா ஓகே. ஏன்னா என்ன, அதாவது நம்ம மெயின்ஸ் வந்து நம்ம இந்த ஏஜ்ல படிக்கிறோம், எப்படினாலுமே ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி 1 hour யூஜி ஆர் பிஜி கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஒரு 20 years ஆகும் நம்ம படிக்கும் போது, யாரா இருந்தாலும் வந்து உங்களுக்கு என்ன ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்களா, இது கூட நீங்க படிக்க மாட்டீங்களா, உங்களுக்கு இந்த வயசுல சொல்லி கொடுப்பாங்களா, அப்படி அந்த வேர்ட்ஸ் தான் அதிகமா இருக்கே தவிர அதுக்கு அவங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னாங்கிறது வந்து இல்ல. பட் நான் இங்க வந்து அந்த ஒரு கன்சோல்மெண்ட் இருந்துச்சு, அந்த ஒரு பேம்பரிங் இருந்துச்சு. ஏதோ ஸ்கூல்ல மறுபடியும் நான் உட்கார்ந்து கிளாஸஸ் படிக்கிற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு எந்த டிஃபரன்ஸுமே இல்லை மேம். சயின்ஸ் எல்லாம் வந்து நான் லைஃப்ல வந்து மறக்கவே மாட்டேன். வெரி வெரி தேங்க்ஃபுல் டு நவீன் சார். அவர் வந்து அந்த கிளாஸஸ், அந்த எனக்கு இப்போ வரைக்கும் அந்த என்னோட நோட்ஸ் எல்லாம் இருக்கு, நான் அதை மிஸ் பண்ணவே மாட்டேன் மேம். அது என்னோட ப்ரெஷியஸ் கிஃப்ட்ஸ், அதெல்லாம் எனக்கு அவர் கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் எந்த நான் வந்து ரொம்ப டேம் ஷியரா சொல்லுவேன், ரொம்ப ப்ரௌடா சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த இன்ஸ்டியூட்லயுமே சயின்ஸை இவ்வளோ டீப்பா டச் பண்ணிருக்கவே மாட்டாங்க, இவ்வளோ டெஸ்ட் எழுதிருக்க முடியாது, இவ்வளோ கிளாஸஸ் போயிருக்காது மேம். அவ்வளோ கிளாஸஸ், அவ்வளோ டெப்த்னாலுமே வந்து அதை ரொம்ப குழப்ப மாட்டாரு. அது ஒரு கன்ஃபைன்டா ரொம்ப குழப்பவே மாட்டாரு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப்பா போனா குழப்ப ஆரம்பிக்கும். பட் அவர் வந்து அதை குழப்பவே மாட்டாரு. ரொம்ப கன்ஃபைன்டா நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணா அது ரொம்ப ப்ரெசென்டபிளா இருக்குமோ அதே மாதிரி அவரோட நோட்ஸும் இருக்கும். அந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்ட், ரொம்ப ஷார்ப்பா இருப்பாரு சார். ரொம்ப பங்க்சுவல். 7:05னா 7:05 உள்ள இருக்கணும், நம்ம 7th உள்ள இருக்கணும், அது மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் நான் எவ்வளவு ஒர்க் இருந்தாலும், காலேஜ் ஒர்க் இருந்தாலும், என்ன இருந்தாலும் சார் கிளாஸ்க்கு நான் எப்படியோ அதை பிளான் பண்ணி ஓடி வந்துடும். அது என்னை வந்து ரொம்ப உண்மையிலேயே எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் எல்லாத்தையும் தாண்டி சிக்ஷாவோட சப்போர்ட் வந்து என்னோட மெயின்ஸ்ல ரொம்ப ரொம்ப பெருசு. என்னோட ஜேர்னி வந்து சிக்ஷால மெயின்ஸ் மட்டும்தான். பட் அதுதான் என்ன வந்து இன்னைக்கு, ஏன்னா ப்ரிலிம்ஸோட ஜேர்னி வந்து யூடியூப்ல போய் நம்ம ஒரு டாபிக்கை சர்ச் பண்ணாலே நிறைய இன்ஸ்டியூட்ஸ், நிறைய ஷார்ட்கட்ஸ் போட்டிருப்பாங்க, நம்மள ஏதோ ஒரு வழியில கைட் பண்ணோம், யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. பட் மெயின்ஸ் அதோட ஸ்ட்ராட்டஜி, அந்த வாட் டு சே, அந்த கண்டென்ட், அது எல்லாமே வந்து ரொம்ப ப்ரெஷியஸ். அது வந்து நமக்காக ஒருத்தர் மெனக்கிடணுங்கிறது வந்து யாருமே பெருசா பண்ணதில்லை. பட் அது வந்து எனக்குன்னு இல்லை, சிக்ஷாவோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் சாரும் மேம் ரொம்ப மெனக்கிட்ட. ஐ திங்க் ஒரு டைம்ல எல்லாம் வந்து எல்லா மெட்டீரியலுமே வந்து இட் வாஸ் வாஷ்ட் அவே. அது எப்படியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு, மெமரி வந்து எரேஸ் ஆயிடுச்சு. அதுல இருந்து கொஞ்சம் கூட ஃபெடப் ஆகாம மறுபடியும் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் புதுசாவே, பட் அவங்களுக்கு கிரியேட் பண்ணதானே என்ன மேம், அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஓனா ப்ரிப்பேர் பண்ணதுனால சார் மறுபடியும் அதை கொஞ்சம் கூட ஃபெடப் ஆகாம திரும்ப அதே ஸ்டாமினாவோட அந்த மெட்டீரியல்ஸ் எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி மறுபடியும் எங்க கையில கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் அந்த எப்படி சொல்ற, நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகி இருந்துச்சு எனக்கு சிக்ஷாவோட. ரொம்ப மெயின்ஸ்ல கொஞ்சம் ஒரு மிஞ்சி போனா ஒரு 6 to 7 months டிராவல் பண்ணியிருப்பேன். அதிகமான எனக்கு 1 year கிட்ட கூட டிராவல் பண்ணியிருப்பேன். பட் அந்த டிராவல் டைம் அது எல்லாமே எனக்கு ப்ரெஷியஸ். அந்த ஒரு ஸ்பூன் ஃபீடிங்ல இருந்து கிட்ட உண்மையிலேயே வந்து சிக்ஷாவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மேம்க்கு
மேமோட சன் எப்படியோ அது மாதிரிதான் நாங்க எல்லாரும் மேம்க்கு இருந்தோம். எங்களுக்கு என்ன சொல்றது, அல்டிமேட்டா எதா இருந்தாலும் மேம் சார் அப்படின்னு தான் கதறி இருப்போம். என்ன ரிலேட்டடா இருந்தாலும் சரி, மேம் காப்பாத்திருங்க மேம் சார் அப்படிதான் கதறி இருப்போம். எக்ஸாம்க்கு கொஞ்சம் ஒரு 1 வீக் முன்னாடி தான் தமிழ் டச் பண்ணோம். நான்லாம் பயந்துட்டே இருந்தேன். பிகாஸ் எனக்கு தமிழ் டச் விட்டு 8 இயர்ஸ் ஆச்சு. என்னோட 12th ஸ்டாண்டர்டோட என்னோட தமிழுக்கு எனக்கும் தமிழுக்கும் டச்சே இல்லை. கம்ப்ளீட்டா வந்து பிஎஸ்சி நர்சிங்ல தமிழே இருக்கவே இருக்காது. கம்ப்ளீட் இங்கிலீஷ் மட்டும்தான். தமிழ் எங்கேயுமே நான் படிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ வந்து எனக்கு சான்சஸ் கூட இல்லை. சோ தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி தானே, ஃபர்ஸ்ட் வந்து மெயின் பேப்பரை கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு பண்ணியாச்சு. லாஸ்ட் 1 வீக் சார் கையில எடுத்தாருன்னு நினைக்கிறேன் தமிழ்ல. நான் எழுதிட்டு வந்து கூட நினைச்சேன், ஐயோ நம்ம பேப்பர் வந்து தமிழ்ல எலிஜிபிள் ஆகலைன்னா வேல்யூவேட் கூட ஆகாது, நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூவேட் ஆகுமா, நம்ம பேப்பர் ஃபர்ஸ்ட் வேல்யூவேஷன்ல போகுமா அப்படின்னு கூட பயந்தேன். பட் என்னோட ரிசல்ட்ஸ் நான் பார்க்கும்போது 76 மார்க்ஸ். நான் நினைச்சேன் சார் நீங்க ரியலி கிரேட் சார், எப்படி அப்படி பண்ண வச்சீங்க, என்ன பண்ணீங்க, நாங்க என்ன பண்ணோம் எதுவுமே தெரியல மேம். அது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. லைக் மேஜிக் மாதிரிதான் இருக்கு. ஏதோ படிச்சோம் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் நைட் 10-11 o'clock வரைக்கும் கூட கிளாஸஸ் போயிருக்கு. 12 வரைக்கும் கூட கிளாஸ் ரீச் ஆயிருக்கு. சாரும் சரி மேமும் சரி கொஞ்சம் கூட ஃபெடப் ஆகாம கட் பண்ணி உங்களோட போகும்போது ஆகும். பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து மேம், உங்களோட பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் மேம். அது யாருக்குமே வராது. எவ்வளவு ஃபெடப் ஆனாலும் நான்லாம் நிறைய டைம்ல வந்து இங்க நம்ம சிக்ஷால ஜாயின் பண்ணியுமே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால ஃபிட் பண்ற சுச்சுவேஷன் போகும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தானே, அவங்களுக்கு நம்ம வந்து எஜுகேஷனல் ரிலேட்டடா மட்டும் கைட் பண்ணா போதும் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை மேம். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மென்டலி வந்து நான் லைக் எனக்கு ப்ராப்ளம் வரும்போது என் வீட்டுக்கு கூட கால் பண்ணி எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்க அந்த மாதிரி நான் கேட்டதில்லை. பட் நான் மேம்க்கு கால் பண்ணி மேம் அவ்வளவுதான் போல மேம் அப்படிலாம் நான் கதறி இருக்கேன். மேம் வந்து இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல, இத வந்து கவனிக்காதீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. இன்னைக்கு நான் மேம் ஒரு ஆபீசர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா அது நீங்க, அது உங்களோட விக்டரி தான் மேம். சீரியஸ்லி எங்களோட விக்டரிங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம். நாங்க வந்து படிச்சோம்னாலுமே எங்களை படிக்க வச்சது, எழுத வச்சது, சின்ன எல்லாமே எங்களை பண்ண வச்சது நீங்க தான் மேம். பண்றதை விட பண்ண வைக்கிறது ரொம்ப பெருசு. நானும் வந்து காலேஜ்ல ஒரு ஒர்க் பண்ணிருக்கேன், டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருந்திருக்கேன். பண்ண வைக்கிறது ரொம்ப பெருசு மேம். பட் அந்த ட்ரிக் வந்து எப்படி சொல்றது, சாருக்கும் உங்களுக்கும் தான் தெரியும். அது என்ன மேஜிக்கோ தெரியல மேம். பட் என்ன சொல்றது, முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச உடனே வந்து நான் முடிஞ்சிருச்சு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன், இவ்வளவுதான் என் லைஃப்ல வந்து அந்த கவர்மெண்ட் போஸ்டிங்ன்றது எனக்கு கிடையாதுன்னு நான் வந்து டிசைட் பண்ணி நான் ஃபிட் பண்ண ஒரு விஷயத்த, இல்ல நான் அது வந்து உங்களுக்கு உண்டுன்னு கமா போட்டு இன்னைக்கு அதை வந்து அச்சீவ் பண்ணது வந்து நீங்க தான் மேம். சீரியஸ்லி அது நிறைய விஷயங்கள் மேம், அதுக்கு வேர்ட்ஸே இல்ல. இவ்வளோ டெடிகேட்டடா இவ்வளோ சப்போர்ட்டிவா வந்து யாருனாலையுமே வந்து இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல மேம். நீங்க சொன்ன மாதிரி மெயின்ஸ் வந்து நான் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்றேன்னு சொல்லும்போது என்னோட அந்த ஓல்டு இன்ஸ்டியூட்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இன்ஸ்டியூட்டை விட வந்து உங்களுக்கு இது பெட்டர் ஆயிடுமா, ஆஃப்லைனை விட இது பெட்டர் ஆயிடுமா அப்படிலாம் கேட்டாங்க. பட் மேம் சொன்ன மாதிரி நம்மளோட எப்படி சொல்றது, ஆன்லைன்லயும் பண்ண முடியும்ன்றது ப்ரூவ் பண்ணது நீங்க தான் மேம். சீரியஸ்லி அந்த டைமிங் நாங்களுமே வந்து டெஸ்ட் எழுதுறோம் அப்படின்னா ரொம்ப ஹானரா, ஏன்னா சிக்ஷா ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே ஹானரா தான் இருக்கும். அது எங்களுக்கு அதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள் மேம். அதெல்லாம் எங்களுக்கு தாண்டாது, அது மாற மாட்டோம் நாங்க. ஸோ இந்த டைமிங் ஸ்டார்டிங் டைம் போடுறோம், என் டைம் போடுறோம்னா ரொம்ப ஹானரா இருக்கும். அந்த டைம்குள்ள முடிக்கணும்னு ரொம்ப ஓடி இருப்போம். அந்த விஷயங்கள்லாம் நாங்க எங்களோட கண்ட்ரோல் வந்து ப்ராப்பரா இருந்துச்சு. அது வந்து நீங்க சொன்னதை நாங்க கரெக்டா ஃபாலோ பண்ணோம். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல மெயின்ஸ வந்து அச்சீவ் பண்ண வச்ச அந்த ஒரு சக்சஸ் வந்து ரியலி உங்களுக்கு தான் மேம். அது வந்து யாருக்குமே கிடையாது மேம். சீரியஸ்லி அது உங்களுக்கு சாருக்கும் தான் மேம். ஒவ்வொரு டெஸ்டும் எழுதிட்டு நான் அப்லோட் பண்ணும் போதெல்லாம் பயப்படுவேன் மேம், இது என்ன நம்ம பண்ணிருக்கோமோ தெரியலையே அப்படின்லாம் பயந்துருக்கேன். பட் என்னோட நான் எழுதுனது ப்ரெசென்டபிளா இருந்துச்சா, உண்மையிலேயே நான் ஸ்ட்ரக்சர்டா எழுதியிருந்தேனா அதெல்லாம் எனக்கு தெரியாது மேம். பட் நான் பயந்து கேட்டப்போ, இல்ல நீங்க ஸ்ட்ரக்சரா தான் எழுதிருக்கீங்க, உங்களோட ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு அந்த ஒரு மோட்டிவேஷன், நீங்க பண்ணுங்க இது ஓகே தான் அப்படின்னு நீங்க கொடுத்த அந்த ஒரு, அந்த டைம்ல நீங்க கொடுத்த அந்த கீ மேம், அது அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு மேம் லாஸ்ட் வரைக்கும். ஸ்டாப் ஆகவே இல்லை மேம். அது என்னதான் ஒர்க்க பார்த்தாலும் விடிய விடிய முடிச்சிருந்து அதை நம்ம படிச்சிடணும்னு இன்னைக்கு அதை நினைச்சு பார்த்தாலும் திரும்ப என்னால அதே மாதிரி ஒர்க் பண்ண முடியுமானா எனக்கு தெரியல மேம். அதுக்கப்புறம்
பிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு. பட் என்னால மறுபடியும் அந்த ஸ்டேஜ்ல ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல மேம். பட் அந்த டைம்ல நான் ஒர்க் பண்ணது எனக்கு கம்ப்ளீட் சப்போர்ட். அந்த சப்போர்ட் யாருமே கொடுக்க முடியாது மேம். அது பை வேர்ட்ஸ் இல்ல, அந்த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் சொல்றேன். ஒரு ஃபேமிலியில இருக்கிற பர்சன் வந்து கஷ்டப்பட்டா அவங்களுக்கு நம்ம என்ன சப்போர்ட் கொடுப்போமோ அதே சப்போர்ட் ஐ ரிசீவ் ஃப்ரம் தி சிக்ஷா மேம். சிக்ஷா ஃபேமிலியில ஒரு மெம்பர்னு சொல்றதுல எப்பவுமே எனக்கு ஒரு ப்ரைடு உண்டு மேம். அதை நான் எப்பவுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது மேம். அதே மாதிரி எக்ஸாம்க்கு 2 days பிஃபோர் ஐ திங்க் என்ன மேம் கால் பண்ணி மேம் பயமா இருக்கு நான் எழுதிடுவேன் கேட்கும்போது மேம் வந்து பயப்பட பயப்படுற டைம்ல ஒரு 5 கொஸ்டின் படிச்சிருங்க எக்ஸாம்ல எழுதிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன மேம் இப்படி சொல்றீங்க? எக்ஸாம் ஹால்ல மேம் ரியலி கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது டக்கு டக்குன்னு அந்த ஸ்ட்ரக்சர் வந்துச்சு மேம். இது இவ்வளவுதான், இதுக்கு நம்ம எப்படி எப்படி எழுதிடலாம், இதுக்குதான் நம்ம டாபிக்ஸ் கொடுக்க போறோம், இதுக்கு நம்ம இதான் சப்ஹெட்டிங் கொடுக்க போறோம்னு அந்த பிராக்டிஸ் வந்து நீங்க கொடுத்த அந்த நோட்ஸ் தான் மேம். நீங்க அந்த ஒரு நோட்ஸ் கொடுக்கும் போதே எப்படி இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச சிக்ஷால மட்டும்தான் ரன்னிங் நோட்ஸை மட்டுமே வச்சு படிச்சோம் மேம். புக்குன்னு உனக்கு கிடையவே கிடையாது. பிரிண்டட் மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மி மேம் கடைசி வரைக்கும். நீங்க மெயின்ஸ்க்கு பிரிண்டட் மெட்டீரியலா நாங்க பிரிண்ட் போட்டிருந்தா கூட அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஒண்ணு வந்து சிக்ஷால அது வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் வெப்பன் மேம். அது வந்து நீங்க கொடுக்குற அது வந்து உண்மையுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். யாரா இருந்தாலும் நீங்க கொடுத்த பிரிண்டட் மெட்டீரியல் அதாவது டைப்டு மெட்டீரியலை போய் நாங்க எடுத்தோம்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்போம். அதுல எதுலயும் எல்லாமே கவர் ஆயிருக்கும். அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் அந்த டைப்டு மெட்டீரியல் இருக்குமே தவிர அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் மேம் எவ்ரிதிங். கடைசி வரைக்கும் எங்களுக்கு அது என்ன சொல்றது எங்களோட தாராள மந்திரமே அதுதான் மேம். அதுதான் எங்களை காப்பாத்து எல்லா விஷயமும். அந்த 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 நோட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் மேம். ரியலி எல்லாமே பார்த்து பார்த்து எங்களுக்கு அந்த நோட்ஸ் கொடுக்கும் போதே நீங்க ஒரு ஸ்ட்ரக்சரா கொடுத்தனால எங்களுக்கும் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு மேம். ரியலி ரொம்ப லைஃப் லாங் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் மேம் சிக்ஷாக்கு. இந்த ஸ்டேஜ்ல எனக்கு தெரிஞ்சு என்னோட ஜெனரேஷன்ல நான் தான் வந்து ஒரு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் வாங்க போறேன். இவ்வளவு தூரம் டிராவல் பெருசா சப்போர்ட் இல்ல, ஃபேமிலி மெம்பர்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஒரு 8 years-ஆ வந்து நான் மட்டும்தான் எல்லாமே, எனக்கு நான் தான் எல்லாமே பார்க்கணும்னு ஒரு பிரெட்வினரா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அந்த மாதிரி இருந்ததுக்கு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா சிக்ஷா. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ சுந்தரேஸ்வரி. ட்ரூலி ரொம்ப ரிமார்க்கபிள் சக்சஸ் தான். உங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ், பர்சனல் சிச்சுவேஷன் எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க நிறைய என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க படிச்சு இன்னைக்கு தமிழ்நாடு ரேங்க் 794 வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது அப்சல்யூட்லி கமெண்டபிள். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல நான் இருந்திருந்தா படிச்சிருப்பேனா அப்படின்னா எனக்கு இருக்கிற பிரச்சனை இவ்வளோ இருக்கு, நான் எப்படி உட்காந்து படிக்க முடியும்னு கூட சொல்லியிருப்போம். ஸோ அப்சல்யூட்லி கமெண்டபிள் ரிசல்ட். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் மறுபடியும் இப்போ நீங்க ஸ்பெஷல் மாடியூல்ல படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ டெஃபினட்டா குரூப் 1 அடுத்த அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணும். உங்க ஜென்ரேஷன்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு நினைக்கும் போது ஐ திங்க் அதுல சிக்ஷா ஒரு பார்ட் நினைக்கும். வெரி வெரி ஹாப்பி. ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன். உங்களோட கவர்மெண்ட் ஆஃபீஸரான ஜேர்னி குரூப் 2A ஆரம்பிச்சாலும் ஷுட் டெஃபினெட்லி கோ பியாண்ட் திஸ் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் சிக்ஷா. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் யூ பீன் பிக் என்ன சொல்றது வெரி வெரி ஸ்பெஷல் பர்சன் என் சிக்ஷா தான். ஸோ தேங்க்யூ. சுந்தரேஸ்வரி போனாலே ஐயோ சுந்தரேஸ்வரியா என்ன டவுட் கேட்பாங்கன்னு தெரியல, இவங்களை சமாளிச்சு படிக்க வைக்கணும் அப்படின்னு நான் மைண்ட்ல ப்ராசஸ் பண்ணுவேன். சுந்தரேஸ்வரி ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு அட்மின் சொல்லுவாங்க. அவங்கள வந்து நான் நிறைய நாள் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன், அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்னு. பட் அதுக்கெல்லாம் தான் இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு நினைக்கும் போது இட் இஸ் டேக்கிங் மீ பேக் டு ஆல் தோஸ் டேஸ். தேங்க்யூ சோ மச் சுந்தரேஸ்வரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். These are your results மேம். என்னோட ரிசல்ட்ஸ் இல்ல மேம், உங்களோட ரிசல்ட்டும் சாரோட ரிசல்ட் மேம். லாஸ்ட் வரைக்கும் நான் அப்படிதான் சொல்லுவேன். என்னோட மெயின்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து பியூர்லி யாஸ் ரிசல்ட் மேம். நீங்க சொன்ன மாதிரி என்ன ஒண்ணு தட்டுனா என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் மேம். குரூப் 1 டாப்பர் வித்யா பேசி இருக்கும் போது சொல்லியிருப்பாங்க, நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் மேம் கிட்ட அப்படின்னு. அதே மாதிரி குரூப் 2ல நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க சுந்தரேஸ்வரி. கடைசியா கூப்பிட்டு மேம் பயமா இருக்குன்னு சொல்லும் போது கூட நான் என்ன சொன்னேன்னா, இந்த பயப்படுற நேரம் 4 கொஸ்டின் படிக்கலாம் சுந்தரேஸ்வரி, இப்போ இது ரொம்ப முக்கியமா, பேசாம படிங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு ஷி கிரியேட்டட் அன் இம்பாக்ட் ஃபார் ஹர் செல்ஃப் அப்படின்னு நினைக்கும் போது ஐம் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சுந்தரேஸ்வரி ஃபார் ட்ரஸ்டிங் அண்ட் ஃபார் எவ்ரி திங். Thank you so much, ma'am. Thank you, ma'am. Thank you for granting this
அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்து, அந்த சக்சஸையும் குடுத்து, அந்த சக்சஸ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் குடுத்து, இதெல்லாம் வந்து சிக்ஷால மட்டும் தான் மேம் இருக்கும். ஐம் ஃபீலிங் வெரி ப்ரவுட் மேம். தேங்க் யூ சோ மச் மேம். இட்ஸ் கெட்டிங் தேங்க் யூ. கிரேட் ஃபார் மீ. தேங்க் யூ சோ மச் மேம். அது எனக்கு வேர்ட்ஸே இல்ல மேம். கிராட்டிட்யூட் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ. இதோட முடிஞ்சிராது. கண்டிப்பா நம்ம ஒரு கிராண்டா ஒரு செலிப்ரேஷன் வைக்க போறோம் கோயம்புத்தூர்ல. ஸோ சுந்தரேஸ்வரி ஃபேமிலியோட வர போறீங்க. நம்ம இன்னும் பேசுவோம். நிறைய கண்டிப்பா பேசுவோம். மேம். தேங்க்யூ. தேங்க் யூ சோ மச் மேம். தேங்க் யூ மேம். கன்வே டு சேம் டு சார் மேம். Sure, sure. நவீன் சார்க்கு முக்கியமா மேம். கண்டிப்பா. கண்டிப்பா. டெஃபினட்டா ஐ வில் கன்வே திஸ் டு நவீன் அண்ட் நான் இத நவீனுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு அவருக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் உங்கள. நான் டெஃபினட்டா சொல்றேன். தேங்க் யூ சோ மச் மேம். தேங்க் யூ மேம். தேங்க்யூ. தேங்க் யூ.